மீனாட்சி மிர்சா இன்னைக்கு வந்து அவளை கொண்டு போய் கோர்ட்ல கொண்டு போய் ஆஜர்படுத்தினாங்க. ஸோ போலீஸ் வந்து இப்ப வரைக்கும் எஃப்ஐஆர் காப்பி நம்ம கையில கொடுக்கவே கிடையாது. இதா தரேன் அதா தரேன்னு சொல்லிட்டு அப்படியே இழுத்துக்கிட்டே இருந்தாங்க. 2 வயசு குழந்தை இருக்கு, என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி சிம்பத்தி ஸ்டோரி சொல்ல ஆரம்பிச்சாங்க. நாய் குட்டி குழந்தைகளை எடுத்து செவுத்துல அடிச்சு கொண்டதும், மாடுகள் மேல கொதிக்கிற தண்ணி எடுத்து ஊத்துறதும், மாடுகளை பூரா அடிச்சு காயப்படுத்துறதும், எக்கச்சக்கமான கிரைம் வீடியோ எவிடன்ஸோட நம்ம கிட்ட இருந்தும் கூட போலீஸ் வந்து இமிடியேட்டா ஆக்ஷன் எடுக்கலங்கிறதா உண்மை. நம்ம டீம் வந்து ரொம்ப பொறுமையா எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு போலீஸ் வாசல்லையே காத்துட்டு இருந்தாங்க. நேத்து நைட்டு வீட்டுக்கு போறதுக்கு 12 மணி வரைக்கும் டீம் அங்க இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு காலையில கோர்ட்ல ஆஜர்படுத்தினாங்க. ஸோ அது வரைக்கும் நமக்கு ஹோப் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்ததுங்க. ஸோ இந்த விஷயம் மேனகா காந்தி அவங்களுக்கு போச்சு. மேனகா காந்திக்கு பயங்கர கோவம் வந்துச்சு பார்த்துட்டு. இவ்வளோ எவிடன்ஸ் இருந்துட்டு ஏன் ஆக்ஷன் எடுக்கலன்னு சொல்லிட்டு இம்மீடியட்டா எஸ்பிட்ட பேசுறாங்க. ஸோ பிளஸ் ஜட்ஜுகிட்டையும் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோஸ் எல்லாமே ஜட்ஜுக்கும் ஃபார்வர்ட் ஆயிருக்கு. சரிங்களா? ஜட்ஜு உள்ள வந்தாரு. அந்த கேஸ பார்த்துட்டு போலீஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆப்போசிட்டா எவிடன்ஸ் கரெக்டா வச்சிருந்தாங்க. யார் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்களோ அவங்க மேல எஃப்ஐஆர் போட்டு அவங்க மேலதான் எல்லா தப்பு இருக்கிற மாதிரி இவங்க ஒரு சைடு போர்ட்ரே பண்ணி வச்சிருந்தாங்க. சோ இந்த கேஸ் எப்படி போகும்னு பார்க்கும்போது ஜட்ஜு உள்ள வந்தாரு. சரிங்களா? உள்ள வந்து அடுத்த செகண்ட் நான் வீடியோ பார்த்துட்டேன், ரிமாண்ட் அப்படின்ட்டாங்க. இன்ஸ்பெக்டரையும் நல்லா வார்னிங் கொடுத்துட்டாங்க. ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு. ஸோ இவ்வளவு தூரம் நமக்கு சப்போர்ட் பண்ண திருச்சி பிஎஃப்ஏ டீமுக்கு ஒரு ராயல் சல்யூட் அண்ட் ஸ்ரீமதி மேனகா காந்தி அவங்களுக்கு ஒரு பெரிய 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 நமஸ்காரம். அவங்க ஒரு ஜீவன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவோட அனிமல்ஸோட நிலைமை என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. எந்த ஒரு நிமிஷத்திலையும் எப்ப யார் கூப்பிட்டாலும் அடுத்த செகண்ட் கால் எடுத்து உடனே என்ன ஹெல்ப்போ பண்ற ஒரே ஒரு ஆள் வந்து நம்ம மேனகாஜி அவங்க மட்டும்தான். ஸோ அந்த தேவதைக்கு எங்களோட ஆத்மாத்மான நன்றிகள்.